Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல உங்களுடைய 8th, 10th, 12th உங்களுடைய டிப்ளமோ மார்க் ஷீட்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. தெரியாம எங்கேயோ வந்து தொலைஞ்சிருச்சு, இல்ல கிழிஞ்சு போச்சு, இல்ல ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம தமிழக அரசு அரசு தேர்வு இயக்கம் வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா, உங்க வீடு தேடியே வந்து கொண்டாந்து குடுக்குறாங்க. இந்த ஒரு மெத்தட எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய எந்த மார்க் ஷீட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் ஷீட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு எல்டிஆர் காப்பி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு எல்டிஆர் காப்பியை நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இதுல டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க எந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. ஆக்சுவலா வந்து டூப்ளிகேட் சர்டிபிகேட் வேணுமா, இல்ல வந்து மைக்ரேஷன் சர்டிபிகேட் வேணுமா, இல்ல காப்பி ஆஃப் சர்டிபிகேட் காப்பி ஆஃப் த மார்க் ஷீட், அதாவது ஜஸ்ட் எனக்கு மார்க் ஷீட் வந்து காப்பியா இருந்தா போதும், ஸ்கேன்டு காப்பி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மெயில் காப்பி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து ஒரிஜினலாவே எனக்கு வந்து காப்பி வீட்டுக்கு வந்து வரணுமா, ஹார்ட் காப்பி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூப்ளிகேட் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுப்போம். இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கிளாஸ் டைப் வந்து கேட்கறாங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் இந்த உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 10th 12th அதாவது எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. மேல வந்து பாருங்க ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th, எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th, ஹெச்எஸ்சியில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா இப்ப எல்லாமே இந்த நம்ம தமிழ்நாட்டில் 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் தான் வச்சிருக்காங்க. அதனால பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு மார்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரிஜினல் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிஇஇ சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் சப்ளை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட்ல எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுமே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்டுக்கு சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து கொடுக்கல. பட் இந்த ஆப்ஷன் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டூப்ளிகேட் சர்டிபிகேட் வந்து வாங்கிக்க முடியும். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ செகண்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் சொல்லிட்டு ஓல்டு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரைவேட் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைவேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இந்த அரியர் எக்ஸாம்லாம் கிளியர் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான சர்டிபிகேட்டை நீங்க வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலமெண்டரி எஜுகேஷன், அதாவது அதர் ஸ்டேட்ல படிச்சிருக்கவங்களுக்கு உண்டான எலமெண்டரி எஜுகேஷனுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸையும் நீங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 10th மார்க் ஷீட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். உங்ககிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அப்படியே பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா எக்ஸாமுடைய ரோல் நம்பர் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிக்கலாம். எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. அந்த இயரை கரெக்டா அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சீசன் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ கேண்டிடேட்டோட நேம் அப்படிங்கிற இடத்துல 10th மார்க் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அச்சடிக்கப்பட்ட சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்ல நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து வீட்ல இல்லாம ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற எங்கேயாவது வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. வித் பின்கோடோட வந்து பாத்தீங்கன்னா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் வித் பின்கோடு இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்டிஆர் காப்பி, அதாவது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த எல்டிஆர் காப்பியை நீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 50 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி நேம் கொடுத்தீங்களோ இந்த இடத்துல அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப், ஏன்னா இது வந்து நீங்க தான் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து ஸ்கிராட்ச் செக் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கேக்குறாங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு உங்க கிட்ட இருக்கக்கூடிய டிசி கொடுங்க, அப்படின்னா ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல நீங்க வந்து லெட்டர் வந்து வாங்கி அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா,
அதை கூட இந்த இடத்துல நீங்க பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் எல்லாமே வந்து 200 கேபிக்குள்ள தான் கன்வெர்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. அது மாதிரி ஜேபிஜி ஃபார்மட்லயும் நீங்க அப்லோட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் கேப்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து அப்படியே கவனமா வந்து என்டர் பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கறது ரூ. 505 வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல ப்ரொசீட் வித் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்குள்ள பேஜ்க்குள்ள போகும். அந்த பேஜை நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீலோட் ஆயிட்டு டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே பேஜ்க்குள்ள போகும். ரூ. 505 அப்படிங்கறத உங்களுடைய ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ இல்ல உங்க கிரெடிட் கார்டு மூலியமாகவோ அப்படின்னா உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷனான போன்பே, பேடிஎம், ஜிபே இந்த மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கிளைண்ட்டுக்கு ஒருத்தவங்க 2, 3 பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இது நாள் வரைக்கும் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து வரல. ஆனா இவங்க இந்த ஒரு சர்வீஸ் ஆன்லைன்ல எப்போ வந்து கொடுத்தாங்களோ அந்த டேட்ல முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிருக்காங்க. ரொம்ப டிலே ஆகுது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் வந்து வரல. பட் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கம்பல்சரியா வேணும். பரவாயில்ல எனக்கு லேட்டா டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வீட்டுக்கு சர்டிபிகேட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிமாண்ட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ஸ் வந்து அகைன் அகைன் தான் உங்களுக்கு அப்ளை ஆயிட்டே இருக்குது. அவங்க எடுத்து பிரிண்ட் போட்டு கொரியர் பண்றதுக்கு ரொம்ப டிலே பண்றாங்க கவர்மெண்ட் சார்பில். சோ உங்களுக்கு இது கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான 10th 12th டிப்ளமோ டிகிரி டிகிரி கிடையாது டிப்ளமோ மார்க் ஷீட்ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிறவங்க நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு என்னென்னலாமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டா கிடைக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ற விஷயம் கிடையாது. உங்க பாக்குறவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கறது எனக்கு வந்து தெரியணும். சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்து எந்த வழிகள்ல உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.